Hello friends, welcome to Rama Semi Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவா குழி பணியாரம் தான் செஞ்சிருக்கேன். இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படினா ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தான் இது ஊற வச்சு செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். அதுதான் இப்போ நான் செஞ்சிருக்கேன். சூப்பரா வந்திருக்கு. எவ்ளோ சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க. மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. வாங்க இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரவை குழி பணியாரத்துக்கு ஃபர்ஸ்ட் ரவையை வந்து நல்லா தயிரில் ஊற வச்சிடுவோம். நான் 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். தயிர் இல்லைன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி லிக்விடாக கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். ஊற வைக்கிறதுக்காக ஒரு 300 ml கிட்ட தயிர் எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாக வந்து தயிரே சேர்க்கணும்ல, கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து இன்னும் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். அப்போ அதுவாக தானாக புளிச்சு வரும். நீங்கள் முன்னாடியே புளிச்ச தயிர் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப பணியாரம் புளிக்கும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம இதை கலந்து வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். உப்பு உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதில் சேர்க்குறேன். நல்லா வறுத்ததுக்கப்புறம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு நம்ம கலந்து வச்சு. தண்ணியாக வச்சது எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் தாளித்து கொட்டி அதுக்கப்புறமா நம்ம எப்படி குழி பணியாரம் பண்ணுறது பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயம் சேர்த்துடலாம். இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கும் போதே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவில் வந்து உப்பு சேர்த்து தான் கலந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதுக்கு மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் சின்ன பீஸ் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயிலே அதை சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒன்று சேர கலந்துட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாத்துலேயும் சேர்ந்து போதுமா அப்படின்ட்டு. இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம குழி பணியார கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் கல் போட்டுட்டேன். கல்லில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலும் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக ஒரு வாசனையாக இருக்கும். நெய்யில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து பார்த்து கம்மியாக விடுவேன். நீங்கள் சின்ன ஸ்பூன் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டின்றும். இப்போ இது ஒரு மேலே ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடிடலாம். வேகட்டும். கீழே பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நடுவில் ஒரு வாட்டி திறந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ நல்லா வெந்துச்சு. நம்ம இந்த பக்கம் திருப்பிடலாம். இந்த பக்கம் நம்ம வந்து மூட வேண்டிய அவசியம் இல்லை. கீழே மட்டும் நல்லா வெந்தால் போதும். இப்போது இந்த பக்கமும் நல்லா வெந்துடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட ரவா குழி பணியாரம் ரெடி ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து 1 மணி நேரம் நல்லா தயிரில் ஊற வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்ட் வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது வந்து நான் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த குழி பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க.